கள்ள ஓட்டுன்றது அவங்க நாடி துடிப்பு மாதிரி. எதையாச்சும் ஒன்று பண்ணிடணும். நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டு கருணாநிதின்னு பாடலே இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? கள்ள ஓட்டு போடுற கருணாநிதி பாடல் இருக்குது. அந்த மாதிரி கள்ள ஓட்டையும் திமுகவையும் தனியாக பிரிக்க முடியாது. அன்னைக்கு ரிச்சா வண்டி தள்ளின்னு போனவன் நீங்கள் மினிஸ்டர், அன்னைக்கு படிப்பறிவே இல்லாமல் பஞ்சர் ஓட்டியிருந்தவன் நீங்கள் மினிஸ்டர். அப்போ திமுக திராவிட கழகன்றது முழுக்க முழுக்க கள்ள ஓட்டு ப்ளஸ் இந்த பணநாயகம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் திமுகவுடைய கடைக்கோடி தொண்டனுங்க கள்ள ஓட்டை நம்பி தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தெருவுக்கும் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இந்த செல்ல பிராணிங்க ஒரு 100 இல்லை, நிறைய செல்லப்பிராணி இருக்குது. சத்யராஜ் பொண்ணு, பிரகாஷ்ராஜ் போல செல்லப்பிராணிகள். எந்த செல்லப்பிராணிலாம் ஓவராக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆட்களை பேசுகிறாங்களோ அந்த செல்லப்பிராணிகளுக்கு எதிர்காலம் திமுக ஆட்சிக்கு வராதுன்றது 100%. வந்துச்சுன்னா ஓகே, இந்த செல்லப்பிராணிகளுக்கு வெறும் பிஸ்கெட்டு போகிறது தான். அப்படி வரலன்னா இந்த செல்லப்பிராணிகளுக்கு எலும்பு துண்டெல்லாம் கிடைக்கும். ஏன்னா திமுக தொண்டர்களுக்கு இருக்கட்டும், எந்த கட்சிக்காரர் இருக்கட்டும், திமுகவுக்கு அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், தயவு செய்து செல்லப்பிராணிகளை திட்டாதீங்க. இதே ஜூலி விஜய விமர்சனம் பண்ணுறாங்க. கனிமொழியை பற்றி பேசலாமா? கனிமொழி வாழ்க்கை வரலாறு, கலியுக கண்ணகி கனிமொழியை பற்றி ஜூலியால் பேச முடியுமா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனிப்பட்ட மனிதனுடைய ஒழுக்கம் சரி, இது தப்பு, விஜய் தான் அவருடைய. கலைஞரை பற்றி பேசலாமே. மனைவியார், இணைவியார், துணைவியார் மாவட்டம் தோறும் இருக்காங்க. அப்போ அவரை பற்றி பேச முடியுமா? வணக்கம் அண்ணா. வணக்கம்மா. தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் நிறைய கள்ள ஓட்டுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்ற பின்னணி உருவாகி இருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது உண்மைதானா? ஆக்சுவலாக தான் இந்த திராவிட அரசியலில் ஒரு 2-3 விஷயத்தை நம்பி தான் வருவாங்க. எப்படின்னா, ஒன்று கள்ள ஓட்டுன்றது அவங்க நாடி துடிப்பு மாதிரி. எதையாச்சும் ஒன்று பண்ணிடணும். நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளுடைய அரசியலே பார்த்தீங்கன்னா குடிசைகள் எரியும். உடனே ஒரு அரசியல்வாதி உள்ளே போயிட்டு எதனா பாய் தலைக்கணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு நாங்கள் இருக்கோம் அப்படின்வாங்க. அது எப்படின்னா மின்சாரத்து மேலே பழி போட்டுருவாங்க, ஏதோ ஒன்று எரிஞ்சிடுச்சுன்னுவாங்க. ரெண்டாவது கள்ள ஓட்டு கருணாநிதின்னு பாடலே இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? கள்ள ஓட்டு போடுற கருணாநிதி பாடல் இருக்குது. அது மாதிரி கள்ள ஓட்டையும் திமுகவையும் தனியாக பிரிக்க முடியாது. இன்றைக்கி கூட திமுக என்ன திட்டங்கள் செஞ்சாங்க என்ற விஷயத்த சொல்லி கேட்குறதுக்கு அவங்களால முடியாது. ஏன்னா மழைநீர் வடிகால் எடுத்துக்கங்க, ஃபெயிலியரு. 5 லட்சம் கோடி கடனாக இன்றைக்கி தமிழகம் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள், அதாவது 2.5 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் துரத்தி பாலியல் ரீதியான துன்புறுத்தல் என்பது நடந்துகிட்ருக்கு. அப்போ என்னென்னா, எதை செஞ்சாங்கன்ட்டு சொல்லி கேட்க முடியாது. இப்போ பணத்தை மட்டுமே நம்பி, எப்படின்னா டாஸ்மார்க்கில் கிடைக்கக்கூடிய பணம், கஞ்சா வியாபாரிங்கிட்ட இருக்க பணம், இந்த ஸ்பா விபச்சார தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய பணம். நீங்கள் பாருங்கள், சென்னையிலே ஒரு குறிப்பிட்ட ஸ்பாக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்குது. ஆனால் அதையும் மீறி பெரிய லெவலில் விபச்சாரம் என்பது கொடி கட்டிப்போம். அப்போ என்னெல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோ, அன்றைக்கி ரிச்சா வண்டி தள்ளின்னு போனவன் நீங்கள் மினிஸ்டர், அன்றைக்கி படிப்பறிவே இல்லாமல் பஞ்சர் ஓட்டியிருந்தவன் நீங்கள் மினிஸ்டர். அப்போ திமுக திராவிட கழகன்றது முழுக்க முழுக்க கள்ள ஓட்டு ப்ளஸ் இந்த பணநாயகம் என்றது ஒவ்வொரு வீட்டுக்கும். இப்போ கொளத்தூர் தொகுதியில் எனக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன். திமுகவை எதிர்த்து யாருமே ஆதார் கார்டு கொடுக்காதீங்க. யாருன்னா கேட்டாங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு எங்ககிட்டயே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சார், இந்த மாதிரி என்னம்மா யாருக்கு ஓட்ட போட்டு போனோன்னா, நாங்கள் இந்த மாதிரி திமுகவில் எங்ககிட்ட ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க, அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வச்சு நாங்கள் செக் பண்ணுவோம், நீங்கள் மாற்றி ஓட்டு போட்டால் கூட நாங்கள் செக் பண்ணுவோன்னு இப்போ படிப்பறிவு இல்லாத ஜனங்கிட்ட சொல்கிறப்ப அவங்கன்னா இப்போ நம்ம காசு வாங்கிட்டோம் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணோம். ஆனால் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் காசு வாங்கினாலும் விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது மகிழ்ச்சி தான். திமுகவுக்கு கூட்டணி கட்சிக்கு எதிரான எந்த ஒரு ஓட்டம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை நோக்கி போகும்.
கண்டிப்பா. நான் இப்ப தேர்தல் அன்னைக்கு வந்து ஒரு வயசானவங்க வந்து தேர்தல் அதிகாரி கிட்ட விஜய்க்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னப்ப, விஜய்க்கு ஓட்டு போடாம உதயசூரியனுக்கு ஓட்டு போட்ட ஒரு விஷயமும் வந்துட்டு இருந்தது. ஸோ அதையும் தாண்டி இரவு நேரங்கள்ல, தேர்தல் நேரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரியான சில செயல்கள்லாம் நடந்திருக்கு. கள்ள ஓட்டு போடக்கூடிய ஒரு வீடியோஸ்லாம் கூட வந்திருக்கு. இது எப்படி தொடர்ந்து நடக்குதே? இதுக்கு ஒரு முடிவு எங்க கிடைக்கும்? அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் திமுகவுடைய கடைக்கோடி தொண்டனுங்க கள்ள ஓட்டை நம்பி தான் இருக்கிறான். ஒவ்வொரு தெருவுக்கும் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். திமுகவுடைய டேட்டா பேஸே என்னன்னா, கீழே கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் எந்தெந்த வீட்டில் யாருக்கு கொடுத்தா ஓட்டு நம்ம கையில் வரும். இப்போ எங்கள் தெருவிலே எடுத்திங்கன்னா, ஒரு 15 பேர் திமுகவுக்கு இறங்கி வேலை செய்வாங்க. என்ன பண்ணிச்சு கேட்டால் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் முடியாது. திமுகவுக்கு நம்ம ஓட்டு போடணும். அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்டில் இத்தனை நம்பர் இருக்கிறாங்க. இந்த நம்பருங்க தொடர்ந்து கேப்சர் பண்ணணும். ஃபீல்டு ஒர்க்கு வந்து திமுக அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா, இப்போ கூட பாருங்கள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியுமே இந்த 5 வருஷத்தில் மௌனம் காத்துட்டு திமுக பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கோபாலபுரத்தில் இருக்கிற செல்ல பிராணி போல் வாலாட்டின்னு தான் இருந்தாங்க. நான் பகிரங்கமாக சொல்லுவேன். ஏன்னா, எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எடுத்துகிட்டு இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலத்திலும் போராடுவாங்க. அப்போ தமிழ்நாடும் ரேஸ் ஆகிடும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்தது. இன்றைக்கி கோபாலபுரத்தில் செல்லப்பிராணியாக தொழிற்சங்கங்கள் வைத்து கூடியிருக்க கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், சாதி சங்கங்கள், மத சங்கங்கள்ன்ட்டு அனைவருமே கோபாலபுரத்துக்கு செல்லப்பிராணியாக இருக்கணும். திமுகவை யாரெல்லாம் எதிர்க்காங்க அவங்களெல்லாம் வந்து இவங்களுடைய செல்லப்பிராணிகளை வச்சு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், நிறைய யூடியூப் சேனலில் இன்றைக்கி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேச சொல்லி காசு கொடுத்துக்குறாங்கன்னு பல செய்திகள் வெளியே வந்திருக்கு. அதே டைமில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய இப்போ ஸ்டாலினை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு, உதயநிதி விமர்சனம் பண்ணுறாருன்னா நேரடியாக அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஜூலி போல் ஒரு செல்லப்பிராணியை கூப்பிட்டு விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, டிவிக்கு போன்ற தொண்டர்கள் கொந்தளித்து ஜூலியை வந்து திட்ட ஆரம்பிச்சுறாங்க. அந்த இடத்துல என்னென்னா, ஜூலி யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஜூலியை வந்து திட்ட ஆரம்பித்தோடனே ஜூலியை எல்லாரும் தெரியும். யார் அந்த பொண்ணு, அதை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. பொதுவாகவே ஒன்று சொல்கிறேன், ஒரு செல்லப்பிராணி வந்து கத்துதுன்னா செல்லப்பிராணியை நம்ம கள்ளத்துக்கு அடிக்கக்கூடாது. செல்லப்பிராணிக்கு பிஸ்கெட்டை போட்டுட்டு அனுப்பிச்சிடணும். அந்த பிஸ்கெட்டை கூட அது பெருசு தான், பொறை தான். அந்த பொறையை போட்டு அனுப்பிச்சிடணும். ஏன்னா யாரால் நம்மளை திட்டுறாங்கன்றது நம்மளுடைய, இப்போ பாருங்கள், ஒரு அம்பு வருதுன்னா அம்பை தான் உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்பை உடையக்கூடாது. எதனால் அந்த அம்பு வந்தது, எழுந்த வில்லை தான் உடைக்கணும். ஸ்டாலினாலையும் உதயநிதியாலையும் இன்பநிதியாலையும் தான் இவங்க பேசுகிறாங்க. அப்போ நம்ம யாரை திட்டினோன்னா, நேரடியாக ஸ்டாலினையும் உதயநிதி, இன்பநிதி, கனிமொழி, ஆர் ராசா லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்கள திட்டணும். இந்த செல்லப்பிராணிங்க ஒரு 100 இல்லை, நிறைய செல்லப்பிராணி இருக்குது. சத்யராஜ் பொண்ணு, அந்த மாதிரி நிறைய செல்லப்பிராணிங்க இந்த கட்சிக்கு, திமுகவுக்கு திகாவுக்கு பின்னாடி நின்று நிறைய செல்லப்பிராணிங்க வந்து கத்த ஆரம்பித்தோம். இந்த பிரகாஷ்ராஜ் போல செல்லப்பிராணிகள் நிறைய இருக்குது. அதாவது இப்போ கூட எஸ்வி சேகர் வந்து பேசினார், நீங்கள் பாருங்கள். அவருக்கு கலைஞர் டிவியில் மீனாட்சி சுந்தரம் ஒரு நிகழ்ச்சிக்கு அப்பாயின்மெண்ட்டு. எந்த செல்லப்பிராணிலாம் ஓவராக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆட்களை பேசுகிறாங்களோ அந்த செல்லப்பிராணிங்களுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கு. சுயநலமாக அவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருவாங்க தொடர்ந்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி, இந்த வித்யா, இந்த மாதிரி முழு நேரம் அந்த யூடியூப்பில், இந்த இன்ஸ்டாகிராமில், அப்புறம் ட்விட்டரில் இந்த செல்லப்பிராணிங்க எப்பயுமே தன்னுடைய ஓனர்களுக்கு கத்திகிட்டே இருக்கும், வாலாட்டிட்டு கத்திகிட்டே இருக்கும். பார்த்திங்களா, நாங்கள் பேசிட்டோம். அந்த சீப்பு செந்தில், இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வளர்க்கப்பட்ட செல்லப்பிராணி. நம்ம செல்லப்பிராணிங்களை கள்ளத்துக்கு அடிக்கூடாது. பாவம், அது வாயில்லா ஜீவானிங்க. அந்த வாயில்லா ஜீவராசிகள் யார் பிஸ்கெட்டு யார் புற போட்டாலும் போய் கத்தோம். நாளைக்கு ஆட்சி மாறும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு ஆட்சி மாறிச்சுன்னா இந்த செல்லப்பிராணிக்கு இன்னும் குஷி ஆகிடும். ஏன்னா இப்போ பிஸ்கெட்டு புற தான், அப்புறம் எலும்பு கிடைக்கும். ஏன்னா தொடர்ந்து இந்த அடுத்த 5 வருஷம் சப்போஸ் திமுக ஆட்சிக்கு வராதுன்றது 100%. வந்துச்சுன்னா ஓகே, இந்த செல்லப்பிராணிங்களுக்கு வெறும் பிஸ்கெட்டு போகிறது தான். அப்படி வரலன்னா இந்த செல்லப்பிராணிங்களுக்கு எலும்பு துண்டெல்லாம் கிடைக்கும். ஏன்னா தொடர்ந்து இன்னும் ஒரு 5 வருஷத்தில் எதிர்கட்சியை திட்டிகிட்டே இருக்கணும். சைக்கோவாகிட்டாங்க. நான் இந்த எக்ஸில் பார்க்குறேன், ட்விட்டரில் நிறைய காலையில் தூங்கி எழுந்தவனே அவங்க வீட்டுக்காரர் வரலன்னா கூட அதுக்கு காரணம் மோடி, அதுக்கு காரணம் எடப்பாடி அப்படின்ற மாதிரி ஒரு சில பெண்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷஸ் பேஷண்ட் ஆகிட்டாங்க.
நம்மளுக்கு அதை பார்த்தா நல்ல சிரிப்பாக இருக்கும். என்னென்னா நாம் டிவிக தொண்டர்களுக்கு இருக்கட்டும், எந்த கட்சிக்காரர் இருக்கட்டும், திமுகவுக்கு அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், தயவு செய்து செல்லப்பிராணிங்களை திட்டாதீங்க. அதுங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிஸ்கெட்டு போகிறதான் நான் சொல்கிற மாதிரி. செல்லப்பிராணிகளை திட்ட விட்டு தொடர்ந்து விமர்சனம் கழக தலைவர்கள் மேலேயும் கழகத்தில் பொறுப்பில் வகிக்கக்கூடிய முதலாளிங்க மேலே வைங்க. ஏன்னா டைவர்ஷன் எடுக்கக்கூடாது. டைவர்ஷனே எடுக்காமல் இவங்களெல்லாம் திட்டணும். அப்போ தான் அவங்கள திட்ட இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து கரெக்டாக மைன்யூட்டாக வந்து பேசணும். இப்போ திமுகனா ஸ்டாலினை தான் நம்ம விமர்சனம் பண்ணோம், உதயநிதியை தான் விமர்சனம் பண்ணோம், அடுத்து இன்பநிதி ஜெர்மன் அண்ணி எட்டுன்னு வராரு. அதனால் அடுத்தடுத்து அவங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் தொடர்ந்து திட்டமே தவிர ஜூலியை போல் செல்லப்பிராணியை திட்டி ஜூலியை பெருசாக்காதீங்க. ஏன்னா அது ஒரு வேஸ்ட்டு தான். ஜல்லிக்கட்டு போராளியாம். ஜல்லிக்கட்டு யாரால் தடை ஆச்சு? ஜல்லிக்கட்டு தடை பண்ணது டிஎம்கே இருக்க பீரியடில். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் காங்கிரஸ் இருந்தது. பீட்டா அமைப்பு எப்படி வந்தது? அப்போது யார் தடை பண்ணாங்கன்ட்டு தெரியாதே மக்கள் இப்போ நிறைய டிவிக்கு தொண்டர்கள் குழந்தைந்து அந்த செல்லப்பிராணி ஜூலியை வந்து கத்திட்டுருக்காங்க. இந்த மாதிரி திபுன்னு ஓடி போயிட்டு பீச்சில் போயிட்டு ஒரு 10 பேரோட சும்மானா நின்று ஒரு போர்டை வச்சுட்டு டிவிக்கு விஜய்ன்ட்டு விஜயை பற்றி விமர்சனம் பண்ணோம். யாருடைய குடும்பத்தையும் விமர்சனம் பண்ண இன்றைக்கும் நம்ம சொல்கிறது தனிப்பட்டனுடைய மனுஷன் வாழ்க்கை வேறு. இதே ஜூலி விஜயை விமர்சனம் பண்ணுறாங்க. கனிமொழியை பற்றி பேசலாமா? கனிமொழி வாழ்க்கை வரலாறு கலியுக கண்ணகி கனிமொழியை பற்றி ஜூலியால் பேச முடியுமா? செந்திலால் பேச முடியுமா? தெருப்பொறிக்கு காந்தியால் பேச முடியுமா? யாரெல்லாம் விஜயை விமர்சனம் பண்ணுறாங்களோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனிப்பட்ட மனிதனுடைய ஒழுக்கம் சரி, இது தப்பு, விஜய் தான் அவருடைய கலைஞரை பற்றி பேசலாமே. மனைவியார், இணைவியார், துணைவியார் மாவட்டம் தோறும் இருக்காங்க. அப்போ அவரை பற்றி பேச முடியுமா? விஜயாவது ஒன்றுத்து பின்னாடி தான் போனார். இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து பேசினா கழக தொண்டர்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும். அதனால்தான் அவங்கள கோபப்படுத்துறதுக்கு அவங்களுடைய இப்போ ஆர் ராசாவை பற்றி பேசுங்க, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது, துரைமுருகனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அன்பழகன் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்திங்கன்னா தான் பொண்ணோட படிக்கிற பொண்ணு கூடிய எப்படி அவருக்கு எப்படி இன்னொரு மேரேஜெல்லாம் ஆயிடுச்சுன்னு அந்த வரலாறுலாம் எடுத்து படிச்சிங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். அதனால் கழக தலைவர் மேலே விமர்சனம் வைக்கணுன்றது தான் நம்மளுடைய விஷயம். கண்டிப்பாக இந்த கள்ள ஓட்டுகள் பற்றி இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களையும் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.